அடுப்பில் சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், மூளை சுத்தம் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, கேரட்டு, எண்ணெய், கடுகு, சால்ட், உப்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. நம்ம கடைக்கெல்லாம் போனால் ஒரு கப்பு மூளை ஃப்ரை வாங்கினா இதோ இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அது 50 ரூபா. ஆனால் நம்ம வீட்டிலே செஞ்சால் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து செஞ்சால் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகா தான் நிறைய போடணும். சில பேர் முட்டை போடுவாங்க. முட்டையும் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டு செய்யலாம், கேரட் போட்டு செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ஆனால் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். செய்து பாருங்கள். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் செய்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி, மீன் இந்த மாதிரி கவிச்சு செய்யலனாலே அந்த நாளே போன மாதிரியே இருக்காது. அதோட இதையும் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த மூளையே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அனல்லே நல்லா வெந்துடும். தீயை குறைச்சி வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கினே இருங்க. இது நல்லா வெந்துடும். மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் போடலை. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்குறோம். நீங்கள் மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க.
நீங்கள் மூளை கடையிலேருந்து வாங்கின்னு வந்தீங்கன்னா வாங்கின்னு வரும்போது அதில் ரத்தமெல்லாம் உறைஞ்சி போயிருக்கும், அப்படியே நூல் நூலாக தெரியும். அதை தண்ணியில் போட்டு நல்லா அதை 2-3 தடவை அதை நல்லா பிரித்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் இருந்ததுனாக்கா அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வெந்துன்னு இருக்கும்போதே அதில் இருக்கிற தண்ணியெலாம் மேலே கொப்பளிக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் முட்டை போடணுன்னா உடச்சி ஊற்றி நல்லா கிளறி முட்டை பொடி மாசு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இதை செய்யணும். இதே போல் செய்யுங்க. இது செய்கிறது மட்டும்தான் நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, மற்றபடி மேற்கொண்டு விஷயமெல்லாம் பார்த்துக்கிறது என் மருமக தான் பார்த்துருக்குது. அதுக்கு தான் இதெல்லாம் தெரியும். சும்மா சமைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. இங்கே பாருங்கள், இது எப்படி வந்திருக்குது பாருங்கள். இன்னும் இது தண்ணி நல்லா சுண்டணும். காரம் வந்து நாங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். இந்த காரம் பத்தலைன்னா, காரம் பத்தாதவங்க அதிக காரம் வேணும்னா நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கலாம், தனி மிளகா பொடி. நான் இப்போ கொஞ்சோண்டு தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் இதை செய்யும்போது எங்கள் மருமகளுக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் அதுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. எங்கள் வீட்டில் எங்கள் பையன் ஒருத்த மட்டும்தான் சாப்பிட மாட்டான், மீதி எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லோரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இங்கே செய்து சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சுருண்டு வந்துருக்குது பாருங்கள். சில பேர் நினைக்கலாம் தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னு. இதில் நம்ம கேரட் போட்டிருக்கிறோம். அந்த மூளையும் வந்து ஒன்று ஒரு சில இடத்துல கட்டி கட்டியாக இருக்கும். அது நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி இல்லை தெளிச்சோ நல்லா கிளறி வேக விடும்போது இந்த காயும் வெந்துடும். அப்புறம் அந்த உண்டை உண்டையாக இருக்கிறது நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்படி கொத்தி இது பண்ணும்போது நல்லா உடஞ்சிரும். எல்லா இடத்தையும் ஈவனாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சுமா, மூளை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வாங்க. ரெடி ஆகிடுத்து, இந்த மூளை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.